தேவன் கேட்கும் கேள்விகள் சொல்லுங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 35, 36 வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இப்ப முதல் கேள்வி, நீ விசுவாசமாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பார்த்து. முதல் கேள்வி என்னன்னா, நீங்க விசுவாசமாய் இருக்கிறீங்களா? பாருங்க, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு. யார? ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை இந்த உலகம், அவர் இயேசு கிறிஸ்து இப்படி சுகம் கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்கிறாரு, அவர் தேவனுடைய குமாரன் தானே அப்படின்னு சொன்னதுனால, பாவியாய் பிறந்த நீ காலங்காலமா யூதராய் இருக்கிற, லேவியராய் இருக்கிற, வேத பாரகரா இருக்க, எங்களுக்கு நீ இதை சொல்லுறியான்னு சொல்லி அந்த மனுஷனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அந்த மனுஷனை இயேசு பார்த்து என்ன கேட்கிறாரு? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? இப்ப அந்த மனுஷனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வேலை இருக்கானா? வேலை இல்லை. கண்ணு தெரியுமானா? கண்ணும் தெரியாது. குடும்பம்லாம் கூட இருக்கா அப்படின்னா, என்னைக்கு கண்ணு தெரியாம போச்சோ, என்னைக்கு வேலை போச்சோ, என்னைக்கு எல்லா நிலைமையும் விட்டுட்டு இழந்தாரோ, அன்னைக்கு குடும்பமும் அவரை ரோட்ல விட்டது. சரி, நம்பி இருப்பார்ல, அவருக்கு கண்ணு தெரிந்தப்போ எல்லாரும் ஒரு சிலரை நம்பி இருக்கலாம். அந்த நம்பி இருக்கிற ஆட்கள் இன்னைக்கு கூட இருப்பாங்களான்னா, நம்பின எல்லாராலும் கைவிடப்பட்டார். சரி, இவர்கிட்ட இருந்து யாராவது நன்மையை பெற்றிருப்பாங்களே, அந்த நன்மையை பெற்ற ஜனமாவது இருக்குதான்னு சொன்னா, நன்மையை பெற்றவர்களும் இல்லை. இப்படி எல்லாராலும் தள்ளப்பட்ட, யாருமே இன்னைக்கு உதவி செய்யாத, எட்டி பார்க்காத ஒரு ஆளை தேடி இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு? நீ என்ன நம்புறியா? என் மேல விசுவாசமா இருக்கிறியா? எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனாங்க. புறம்பே தள்ளப்பட்ட அவனை இயேசு தேடி முதல் கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு? என் மேல நீ விசுவாசமாய் இருக்கிறியா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் அதுதான். நீங்க எதை நம்பி இருந்தாலும் அதை பத்தி ஆண்டவருக்கு கவலை இல்லை. உங்களை யாரு விட்டு சென்றிருந்தாலும் அதை பத்தி ஆண்டவருக்கு கவலை இல்லை. பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, கணவர் இல்லை, எல்லாரும் விட்டு சென்றாங்க. அது தேவன் கேட்கவே இல்லை. இந்த நிலையில் இருக்க நம்மளை பார்த்து தான் கேட்கிறாரு, நீ என்ன நம்புறியா? ஆண்டவருக்கு என்ன தேவை? முதல் காரியம், நான் அவரை நம்பி இருக்கணும். சூழ்நிலை என்னோட காரியமே கிடையாது. சூழ்நிலை எனக்கு ஒரு எதையும் செய்ய முடியாது. என்னுடைய வயது போயிருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம். ஆனா நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த குருடனுடைய கண்ணை திறந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப புறம்பே தள்ளப்பட்ட அவனை தேடி முதலாவது தேவன் கேட்கிறார், நீ என்ன விசுவாசிக்கிறியா?